முருகனுக்கு நாம் 1000 முறை சொல்லியிருக்கின்றோம், அழகு கடவுள். தமிழில் அழகு என்றாலே முருகன். ஏன் அவனுக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றால், முருகனுடைய பாதத்திற்கு கீழேதான் குன்று இருக்கிறது. குன்றுக்கு மேல்தான் இவன் நிற்கிறான். இவனுடைய பாதம் பட்டிருக்கக்கூடிய மலையிலிருந்து சிலை செய்து பிற கடவுள்கள் செய்வதால் இவன் தெய்வத்திற்கு மேலானவன். அதனால்தான் தெய்வ சிகாமணி என்று சொல்வோம். சிகை என்றால் தலை, அந்த தலையவே அலங்கரிக்கக்கூடிய ஆபரணம். பிற கடவுளெல்லாம் தலை போன்றவன் என்றால் அந்த தலைவனுக்கே மேல் நிற்கக்கூடிய தலைவன் இந்த முருகக் கடவுள். வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய வள்ளல் பெருமான். கடைப்பல் முடைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணையாதவன், நடை பயில்பவன் என்று ஏடனம் பேசிய சூரனை கூட திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தின் போது மயிலாகவும் சேவற்கொடியாகவும் மாற்றி தன்னை வைதவரை வணங்கச் செய்தான்.